அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எல்லா பெண்களுக்குமே பார்த்திங்கன்னா தங்கம் வாங்குவதில் ஆசை அதிகமாகவே இருக்கும். அது அவங்க அழகுக்காக போட்டுக்கிறாங்களோ இல்லையோ, அது இருந்துச்சு அப்படின்னா ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். அதாவது நமக்கு ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அந்த நகையை வச்சு பேங்க்கில் பணத்தை வாங்கிக்கலாம், அந்த பணத்தை வச்சு நம்மளுடைய பிரச்சனையை தீர்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. எனக்குமே அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை உண்டு. அதாவது நம்ம கையில் ஒரு 1/4 பவுன் 1/2 பவுன் இருந்தாலுமே அது ஒரு கெத்து தான் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ தங்கம் வாங்குறதுல ஆர்வம் காட்டுங்க, குறைச்சிடாதீங்க. விலை அதிகமாகுது அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். நாம் பெருசாக ஆசைப்பட்டோம் அப்படின்னா தான் சின்னதாவது நமக்கு சேரும். ஸோ விலைவாசியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ஏதாவது ஒன்று வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய இந்த பாசிட்டிவான எண்ண அலைகளே பிரபஞ்சமானது நம்ம விரும்பினதை கொண்டு சேர்ப்பதற்கு உதவியாக இருக்கும். சரிங்களா? அதனால் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ் புத்தாண்டாக இருக்குது. மேலும் இன்றைக்கி நமக்கு இந்த ஏப்ரல் மாதத்திற்குண்டான முதல் திரிபுஷ்கர யோகமும் இருக்குது. இந்த திரிபுஷ்கர யோகத்தினுடைய சிறப்புகள் குறித்து நான் நிறைய பதிவுகள் சொல்லிட்டேன். ஸோ இதுலேயும் சொன்னேன்னா வீடியோ லென்த்தாக போகும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணுன்னா இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தொடர்ந்து 3 முறை செய்கிற மாதிரி வரும். ஸோ நல்ல காரியங்களுக்கு மட்டும் இதை பயன்படுத்துங்க. மளிகை பொருள் வாங்குறது, தங்கம் வெள்ளி வாங்குறது, ஆடை ஆபரணம் வாங்குறது, பாத்திரம் வாங்குறது, இதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. மாத்திரை வாங்குறது, கடன் வாங்குறது, சண்டை சச்சரவு பண்ணுறது, இந்த மாதிரி எந்த ஒரு வேலையும் வச்சுக்காதீங்க. இந்த அற்புதமான திரிபுஷ்கர யோகம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாலை 4 மணி 4 நிமிஷத்துக்கு தொடங்குதுங்க. இது நள்ளிரவு 12 மணி 12 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. டைமிங்கே பாருங்களேன் எவ்வளவு அற்புதமாக இருக்குது. அதாவது இந்த ஏஞ்சல் நம்பர் குறித்து நம்ம சேனலில் வீடியோவில் போடுவோம் இல்லையா, ஒரே மாதிரி நம்பர் ரிப்பீட்டாக வந்துச்சுன்னா அது ஏஞ்சல் டேன்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு. அதே மாதிரி இதனுடைய ஸ்டார்டிங் டைம் 4 எண்டிங் டைம் 12 அப்படின்னு முடியுது. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் மற்றும் நேரம் அப்படின்னே சொல்லலாம். உங்களில் யாருக்காவது தங்கம் வாங்குற மாதிரி எண்ணம் இருந்துச்சுங்கும்போது மாலை 4 மணிக்கு மேலே நீங்கள் கடைக்கு போயிட்டு இரவுக்குள்ளார் எப்போ வேணாலும் வாங்கலாம். இல்லைங்க எங்களுக்கு தங்கம் வாங்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அதுக்கான காசு இல்லை, மேலும் தங்கம் வாங்கிறதுக்காக நாங்கள் ஏதாவது காசு சேர்த்து வச்சோம்னா அது வாங்க முடியாமல் வேறு ஏதாவது செலவுக்கு தான் போகுது அப்படின்லாம் நினச்சிங்கும் போது இப்போ நான் சொல்கிற மாதிரி ஒரு சின்ன பரிகாரம் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கொடுக்கும். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நமக்கு வருடப்பிறப்பு, அதே போல் சித்திரை மாதத்தின் முதல் தேதியே இருக்கிறதுனால பணவசிய பரிகாரம் மொத்தம் 2 போட்டிருக்கிறேன். ஒன்று பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி இலையை வச்சு செய்கிற மாதிரி அற்புதமான ஒரு பரிகாரம். அதே போல் கற்பூரவள்ளி இலை கிடைக்காதவங்க ரூபாய் நோட்டை எந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது குறித்தும் பதிவு போட்டிருக்கிறேன். 2னுடைய லிங்க்குமே எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேங்க. பார்க்காதவங்க பாருங்கள். 2ஐயும் செய்கிறதுனால செய்யலாம், இல்லைன்னா ஏதாவது ஒன்றாவது செஞ்சு பலனடையுங்க. திருப்பி இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இதுக்கு நம்ம கல்லுப்பு தான் பயன்படுத்த போகிறோம். ஏன்னா கல்லுப்புங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம். அதை நம்ம பயன்படுத்தி ஒரு சில பரிகாரம் செய்யும்போது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். கல்லுப்பு நீங்கள் தனியாக எடுக்கணுமா, வாங்கணுமா, பிடிக்கணுமா அப்படின்னா அது மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. கல்லுப்பு நீங்கள் ஜாடியில் போட்டு வச்சுருக்கிறீங்க இல்லையா, அதுவே போதும். சரிங்களா? நம்ம ஜாடிக்கு அடியில் தான் ஒரு பொருளை வைக்க போகிறோம். அதை வச்சோம்னாவே நமக்கு பணமும் நகையும் பல மடங்கு சேரும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த திரிபுஷ்கர நேரம் பார்த்திங்கன்னா நமக்கு 4 மணி 4 நிமிஷம் அப்படிங்கும்போது தொடங்குது. ஆனால் நமக்கு இந்த 3 மணிலேருந்து 4:30ங்கிறது பார்த்திங்கன்னா ராகு காலமாக இருக்குது. ஸோ நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம 4:30க்கு மேலே பண்ணுறது அப்படிங்கிறதே நல்லது. 4:30க்கு மேலே இரவு 12 மணிக்குள்ளே நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் இருக்கிற மாதிரி ஒரே ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. இந்த பிரியாணி இலை தாந்திரிக பரிகாரத்தில் ஒரு முக்கியமான இடத்த பிடிக்குது அப்படின்னே சொல்லலாம். ஓரளவுக்கு டேமேஜ் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்து நல்லதாக எடுத்துக்கோங்க. இதில் எழுதுவதற்கு பச்சை நிறம், சிவப்பு நிறம், நீல நிறம், இந்த 3 கலரில் ஏதாவது ஒரு கலரில் இங்க் வர மாதிரி பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் பயன்படுத்திக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 ரூபாய் நாணயம் ஒன்றே ஒன்று நமக்கு தேவைப்படுது. இந்த காசை முன்னாடி சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு ஒரு கிளாத்து வச்சு தொடச்சிக்கோங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பிரியாணி இலை, பேனா, இந்த காசு முனையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாரு கூடவும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. நார்த்து ஃபேஸிங், வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. இப்போது உங்களுடைய 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அந்த சூட்டை உச்சந்தலையில் கண்கள்லையும் ஒத்திக்கணும்.
அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்ச இந்த பிரியாணி இலையில் நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள், இந்த பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டை வந்துட்டு நம்ம எழுதணும். நான் எப்படி கொடுத்துருக்கணும் அதே மாதிரி வந்து எழுதுங்க. கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருப்பேன், அதே போல் சின்னதாக ஹைஃபன் கொடுத்துருப்பேன், அதை அப்படியே வந்துட்டு நீங்கள் எழுதணும். சொல்லிக்கிட்டே எழுதுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சரி, அது என்னென்னு பார்த்தலாமா? பிரிங் ஒரு சின்ன கோடு, கோல்டு ஒரு சின்ன கோடு, க்ளவுட்ஸ் ஒரு சின்ன கோடு, நவ். பிரிங் கோல்டு க்ளவுட்ஸ் நவ். பிரிங் கோல்டு க்ளவுட்ஸ் நவ். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பண வரவையும் கொடுக்கும், தங்கம் வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலையை வந்துட்டு நமக்கு கொடுக்கும். அதாவது அந்த மாதிரி நல்ல ஒரு சூழ்நிலையை வந்து அமைச்சு தரும் அப்படின்னே வந்து சொல்லலாம். நீங்கள் சும்மா இருக்கும்போது கூட இந்த ஒரு வரியை ஒரு பேப்பர் பேனாவை பயன்படுத்தி நீங்கள் எழுதலாம், அல்லது ஒரு நோட்டு புத்தகத்தில் கூட எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்துட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி எழுதுறது அப்படிங்கிறது சிறப்பு. ஸோ மற்ற நாளில் பயன்படுத்தலைனாலும் இன்றைக்கி பயன்படுத்துறது சிறப்பு. இப்போ இதை வந்துட்டு நீங்கள் இந்த பிரியாணி இலையில் எழுதிக்கோங்க. அடுத்தது இந்த ₹1 காசு எடுத்துக்கோங்க. அதில் மறக்காமல் இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போட்டுக்கோங்க. இன்ஃபினிட்டி சிம்பிளை நம்ம எந்த நாளில் வேணாலும் பயன்படுத்தலாம். ஏன்னா இது வந்து அளவில்லாத செல்வத்தை ஈர்த்து கொடுக்கும். அதனால் நம்ம இந்த மாதத்தின் முதல் தேதியான இன்றைக்கி இந்த ₹1 காசில் வந்துட்டு வரைஞ்சிக்கணும். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இல்லையா? இப்போ உங்களுடைய இடது கையில் இந்த பிரியாணி இலையை வச்சுட்டு மேலே வந்து இந்த ₹1 காசையும் வச்சுட்டு நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, பிரிங் கோல்டு க்ளவுட்ஸ் நவுன்ட்டு இதே சுவிட்ச் வேர்டை சொல்லுங்கள். எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 முறை வந்து சொல்லுங்கள். சொல்லி முடிக்கணுமேன்ட்டு வேகமாக அரிபரியாக வந்துட்டு சொல்லக்கூடாது, சரிங்களா? பிரபஞ்சத்து மேலே நம்பிக்கை வச்சு, சுவிட்ச் வேர்டு மேலே நம்பிக்கை வச்சு தெளிந்த மனதோடு வந்துட்டு இதை நீங்கள் சொல்லுங்கள். 21 முறை சொல்லி முடித்த பிறகு உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குது. அந்த பணத்தை வச்சு இப்போ நீங்கள் நகை கடைக்கு போயிருக்கிறீங்க. அங்கே உங்களுக்கு பிடிச்ச நகையெல்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி அப்படியே குவிச்சு வச்சுருக்காங்க. நீங்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து பார்க்குறீங்க. கழுத்தில் போட்டுக்கிறீங்க, காதில் போட்டுக்கிறீங்க, இடுப்பில் போட்டுக்கிறீங்க, கையில் வளையல்களெல்லாம் நிறைய வந்து போட்டிருக்கீங்க. அப்படியே நான் சொல்ல ஹாப்பியாக இருக்குது இல்லையா? நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்தெந்த மாதிரி நகையெல்லாம் விருப்பமோ அது எல்லாம் இப்போ நீங்கள் போட்டுட்ருக்கிறீங்க. அதாவது உங்கள் கையில் இருக்குது, உங்கள் கழுத்தில் இருக்குது, இந்த மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் போட்டு விட்றீங்க. உங்கள் பொண்ணு இப்போ கல்யாண வயசில் இருக்கா அப்படிங்கும்போது உங்களுக்கு நீங்கள் நகை வாங்கிறதுக்காக கடைக்கு போயிருக்கீங்க. இந்த மாதிரி வந்து இமேஜின் பண்ணுங்கள். நகை வந்து அடகில் வச்சுருக்கிறவங்க அந்த நகையை மீட்டுட்டு வந்துட்ட மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்கள். நம்ம வந்து இப்படி கற்பனை பண்ணுறதுக்கு காசோ பணமோ தேவையில்லை. ஆனால் இந்த ஒரு சின்ன கற்பனை நம்ம மனசுக்குள்ளே நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை வந்து கொடுக்கும். இதை வந்து அனுபவபூர்வமாக உணர்ந்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும். கையில் காசே இல்லை, கற்பனை பண்ணுனா வருமா அப்படின்னு விதண்டாவாதம் பேசுகிறவங்களுக்கெல்லாம் வந்து ப்ரூஃப் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு தடவை விஸ்வலைஸ் பண்ணி பாருங்கள். இதன் மூலமாக வர மாற்றத்தை பார்த்து நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க, சரிங்களா? இப்போ இமேஜின் பண்ணியாச்சு இல்லையா? அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சின்னதாக ஒரு பிளேட் வந்து எடுத்துக்கோங்க. சில்வரோ பிங்கானோ ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இந்த பிரியாணி இலை, இந்த ₹1 காசு ரெண்டையும் வச்சு இதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த உப்பு ஜாடியை தூக்கி அதுக்கு அடியில் வந்து இதை வச்சுருங்க. ஆல்ரெடி கல்லுப்பு ஜாடிக்கு அடியில் பிளேட் வச்சுருக்கிறவங்க அந்த பிளேட்டு மேலேயே இந்த பிரியாணி இலையும் ₹1 வந்துட்டு வச்சிடலாம். இதை வந்து நீங்கள் மாற்றணும் அப்படிங்கிற அவசியமே வந்து கிடையாது. கல்லுப்புக்கு நம்ம சொல்கிறது எல்லாமே கிரகிச்சிக்கக்கூடிய சக்தி உண்டு இல்லையா? இப்போ இந்த பிரியாணி இலையில் வேறு நம்ம இப்படி எழுதியிருக்கிறோம் இல்லையா? இது எல்லாத்தையுமே வந்துட்டு நமக்கு சீக்கிரமாகவே நிஜமாக்கி தந்துடும். ஸோ நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.